டைம்ஸ் ஆஃப் இந்தியா சமயம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். தமிழக வெற்றி கழகத்துடைய பொதுச் செயலாளர் திரு ஆனந்த் மீது காவல்துறையினர் ஒரு வழக்கு பதிவு செஞ்சிருக்கிறது தாவேகாவினரை அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கு. அப்படி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, வர 13ஆம் தேதியிலிருந்து திருச்சியில தொடங்கி விஜய் அவர்கள் சுற்றுப்பயணம் செய்யறது நம்ம அனைவருக்கும் தெரிஞ்சதுதான். அதற்கான அனுமதி கடிதம் கூட தாவேகா சார்பில் காவல்துறையினர்கிட்ட சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு. இந்த நிலையில தான் அவர் மீது ஒரு வழக்கு பதிவு செஞ்சிருக்கு. அது என்ன அப்படின்னா, கடந்த 6ஆம் தேதி சென்னையிலிருந்து திருச்சி வந்த திரு ஆனந்த் அவர்கள் அப்படியே திருச்சி விமான நிலையத்தில் இறங்கி நேரா வெளியே வந்து ஒரு விநாயகர் கோயிலுக்கு போனாரு. அதாவது வரசித்தி வல்லப விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு அந்த விஜய் அவர்களோட சுற்றுப்பயணத்துக்கான அந்த அனுமதி கடிதம் இருக்கு இல்லையா, அதை அப்படியே விநாயகர் கிட்ட வச்சு ஒரு பூஜை ஒன்று பண்ணாரு. மேலும் அங்க ஒரு 10 விளக்க பொறுமையை ஏற்றி நல்லா சாமி கும்பிட்டாரு. அந்த நிலையில தான் அங்க ஆனந்த் வந்திருக்காரு அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா அங்க நிறைய மக்கள் கூட ஆரம்பிச்சிட்டாங்க. தாவேகா நிர்வாகிகளும் நிறைய பேர் அங்க கூட ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால அங்க வந்திருந்த தாவேகா நிர்வாகிகளோட கார்கள் மற்றும் அங்க வந்திருந்த மக்களோட வண்டிகள் அப்படின்னு எல்லாம் லைனா நிக்க ஆரம்பிச்சு போக்குவரத்துக்கு ரொம்ப இடைஞ்சலாயிருச்சு. உடனடியா இதை தெரிஞ்சுக்கிட்ட காவல்துறையினர் சீக்கிரம் இங்க இருந்து கிளம்புங்க, உடனடியா அந்த கார்கள் எல்லாம் எடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆனா கொஞ்சம் இருங்க, பொதுச் செயலாளர் அவர்கள் சாமி கும்பிட்டு உடனே நாங்க டைரக்டா காவல்துறைக்கு தான் போறோம், அங்க போய் தான் அந்த அனுமதி கடிதத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அதுக்கு கொஞ்சம் நேரம் ஆனதுனால காவல்துறைக்கும் தாவேகா நிர்வாகிகளுக்கு இடையே ஒரு சிறிய சலசலப்பு ஏற்பட்டிருக்கு. 2 பேருக்கும் ஒரு சின்ன வாக்குவாதம், இருங்க இப்பவே எடுத்துறோம், இருங்க கொஞ்ச நேரம் ஆகட்டும் அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன வாக்குவாதம் ஒன்று இருக்கு. அதனால அந்த வண்டிகள் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் காலதாமதமாக இருக்கு. இதுக்கப்புறம் தான் திருச்சி மாநகர காவல் ஆணையர் காமினியிடம் போயிட்டு ஆனந்த் அவர்கள் தங்களோட சுற்றுப்பயணத்துக்கான அனுமதி கடிதத்தை கொடுத்தாங்க. இதை பார்த்த காவல்துறையினர் அதுல வந்து டிவிஎஸ் டோல்கேட்டு, சென்ட்ரல் போஸ்ட் ஆஃபீஸு, இந்த இடங்கள்லாம் இருக்கு, இதுக்கு வழக்கமா அனுமதி நாங்க கொடுக்கறது இல்லை. ஆனா அங்க இருக்க அண்ணா சிலை, ஸ்ரீரங்கம் தேவி தேட்டர், இந்த மாதிரியான இடத்துல தான் வழக்கமா அரசியல் கட்சிகள் ரோட் ஷோ மற்றும் பொதுக்கூட்டங்கள்லாம் நடத்துவாங்க. இந்த மாதிரியான இடங்களை நீங்க சூஸ் பண்ணி எடுத்துட்டு வாங்க, இதுக்கு நாங்க உடனடியாக அனுமதி தரோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா ஆனந்த் அவர்கள் வெளியே போயிட்டு நாங்க அந்த இடத்தெல்லாம் ஒரு வாட்டி பார்த்துட்டு அப்புறமா அந்த இடத்தெல்லாம் மாத்தி எடுத்துட்டு வந்து உங்ககிட்ட பெர்மிஷன் லெட்டர் கொடுக்குறோம் அப்படின்னு அவர்கள் அங்கிருந்து கிளம்பிட்டாங்க. அதற்கடுத்து இன்றைக்கு தான் மீண்டும் அந்த இடத்தெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா மீண்டும் காவல் ஆணையர்கிட்ட போயிட்டு தங்களோட அனுமதி கடிதத்தை கொடுத்திருக்காங்க. இப்போ இந்த நிலையில தான் ஆனந்த் அவர்கள் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. அதாவது கடந்த 6ஆம் தேதி திருச்சி புதுக்கோட்டை சாலையில் அந்த போக்குவரத்து இடையூறு ஆச்சு பாத்தீங்களா, அந்த வழக்கை தான் ஆனந்த் மீது மற்றும் தாவேகா நிர்வாகிகள் மீது காவல்துறை இப்போ வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. அதாவது போக்குவரத்துக்கு இடையூறு செய்தல், போலீசாரை பணி செய்ய விடாமல் தடுத்தல், சட்டவிரோதமாக ஒன்று கூடுதல் மற்றும் அரசு ஊழியர்களோட உத்தரவை பின்பற்றாமல் இருத்தல் அப்படின்னு 4 வழக்குகளை தாவேகா பொதுச் செயலாளர் புசியானந்த் மீதும் திருச்சி மாநகர மாவட்ட தலைவர் திரு குடமுருட்டி கரிகாலன் மீதும் தாவேகா நிர்வாகிகள் வெள்ளச்சாமி, துளசிமணி, செந்தமிழ் மற்றும் மோசஸ் இவர்கள் மீதெல்லாம் இந்த 4 வழக்கில் வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. திரு ஆனந்த் அவர்கள் மீதும் தாவேகா நிர்வாகிகள் மீதும் காவல்துறை வழக்கு பதிவு செஞ்சது தாவேகாவினர் மத்தியில ஒரு சின்ன ஷாக்கை கொடுத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். மேலும் விஜய் அவர்களோட சுற்றுப்பயணத்திலையும் கொஞ்சம் மாற்றம் ஏற்பட்டிருக்கிறதா சொல்லியிருக்கு. அதாவது திருச்சி சத்திரம் பேருந்து நிலையத்துக்கு பதிலாக திருச்சி காந்தி மார்க்கெட்ல இருந்து அவரோட சுற்றுப்பயணம் தொடங்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. மேலும் திருச்சி, அரியலூர், பெரம்பலூர் இந்த 3 மாவட்டங்களுக்கும் சேர்த்து தான் விஜய் தன்னோட சுற்றுப்பயணத்தை தொடங்க போறாரு அப்படின்னு தகவல்கள் சொல்லுது. இந்த சுற்றுப்பயணம் 13ஆம் தேதி தொடங்கி டிசம்பர் வரையிலும் நீளும் அப்படின்னு நமக்கு முதல்ல தகவல்கள் கிடைச்சது. ஆனா ஒரே நாள்ல 3 மாவட்டத்துல சுற்றுப்பயணம் மேற்கொள்றது மூலமா இந்த சுற்றுப்பயணம் ரொம்ப சிறிதாக்குறாங்களோ அப்படின்னு ஒரு சந்தேகமும் வந்துட்டு இருக்கு. இப்படி எங்கள் மீது சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கெல்லாம் வழக்கு பதிவு செய்றாங்க அப்படின்னு தாவேகா நிர்வாகிகளும் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனந்த் அவர்கள் மீதும் இந்த தாவேகா நிர்வாகிகள் மீதும் வழக்கு பதிவு செஞ்சது குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மேலும் விஜய் அவர்களோட சுற்றுப்பயணம் எப்படி இருக்கும், அவர் என்னெல்லாம் பேச போறாரு அப்படின்னு நீங்க என்ன நினைக்கிறீங்கிறதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.